So 3.2 exercise பார்த்தீங்கன்னா nature of the roots. ஸோ இந்த நேச்சர் அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம 10th கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் இருந்தால் டிஸ்கிரிமினன்ட், அதாவது பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அதை யூஸ் பண்ணிட்டு நேச்சர் ஆஃப் த ரூட் சொல்லுவோம். அண்ட் நேச்சர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் அ பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ இப்போ ஒரு ரூட்ஸ் வந்து இமேஜினரி ரூட்டா இருக்குன்னா அல்ஃபா பிளஸ் ஐ பீட்டா ஒரு ரூட் ஒரு ஈக்குவேஷனுக்கு. ஸோ ஃபார் அ குவாட்ரிக் ஈக்குவேஷன் alpha plus I beta is a one root mean alpha minus I beta also a root அப்படிங்கிறது known result. அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ஒரு ரூட் இருக்குன்னா the conjugate is also a root. So alpha plus I beta complex number, its conjugate is alpha minus I beta. Suppose 3 plus I 7 is one root கொடுத்தாங்கன்னா we know that 3 minus I7 is also other root அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த ரிசல்ட் எப்படி யூஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ரூட் மட்டும் கொடுக்குறாங்க. சப்போஸ் 2 பிளஸ் ஐ ரூட் 7 இஸ் ஒன் ரூட். ஃபார்ம் த குவாட்ரிக் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா the other root is நம்ம வந்து கான்ஜுகேட்டை இன்னொரு ரூட்டா எடுத்துட்டு ரெண்டு ரூட்டுக்கு சம் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டோம்னா இப்போ 3.1ல ஃபார்ம் பண்ண மாதிரி குவாட்ரிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த தியரம் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் தியரம். ஸோ இங்க கையில புக் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட் தியரம் அப்படி கேட்கலாம். ஆர் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கலாம். இஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z நாட் is a root of a polynomial equation with real coefficients, then its complex conjugate is also a root. So இந்த இதுல பார்த்ததை தான் ஒரு தியரமா கொடுக்குறோம். இந்த இமேஜினரி ரூட்ஸ் கீழே நம்ம இப்போ என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோமோ அதுதான் ஒரு தியரமா பார்க்க போறோம். Z நாட் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு ரூட்டா இருக்கும் பொழுது Z நாட் பார், தட் மீனிங் இஸ் பார்னா என்ன, இட்ஸ் கான்ஜுகேட் இஸ் ஆல்சோ ஏ ரூட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த கொஸ்டின் கேட்கறதா இருந்தால் ரெண்டு ஃபார்மேட்ல கேட்கலாம். ஒன்னு ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட் தியரம் அப்படி கேட்டாங்கன்னா ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு ப்ரூஃபை கொடுக்கணும். ஸோ நம்பர் 2 ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துடலாம், ப்ரூவ் தட் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கலாம். ப்ரூஃப் ரொம்ப ஈஸி. ஸோ உங்களுக்கு நான் ப்ரூஃப் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இவ்வளோதான் அந்த தியரம். இந்த தியரத்தை நம்ம பார்த்துறது பெட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இந்த தியரத்தை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அது காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட் தியரம். So theorem 3.2, complex conjugate root theorem. Statement: if a complex number Z naught is a root of a polynomial equation with real coefficients, then its complex conjugate Z naught bar is also a root. So the statement one more time உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். So the statementல given part பார்த்தீங்கன்னா so இதுல ஆரம்பிச்சு இது வரைக்கும் தான் given part. If a complex number Z naught is a root of a polynomial equation with real coefficients na and இப்போ x naught x power 4 na the ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய coefficient are real coefficients, then its complex conjugate.
ஸோ இது வந்து ப்ரூவிங் பார்ட். இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இசட் நாட் பார் இஸ் ஆல்சோ எ ரூட்டுங்கிறது ப்ரூவிங் பார்ட். ஸோ இப்போ ப்ரூஃப் பார்த்துடலாம். ப்ரூஃப் ஃபர்ஸ்ட் ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். லெட் p of x equal to an x power n. இந்த an ரியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் and a n minus 1 x power n minus 1 so on. ஸோ லாஸ்ட் முடிக்கும் பொழுது x ஓட பவர் 1 அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம்ல முடிக்கிறோம். இது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ be a polynomial equation with real coefficients. இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு z நாட்ங்கிறது ஃபர்ஸ்ட் ரூட்டா எடுத்துக்கலாம். ஏன்னா क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. So let z not be root. So இத வேணா ஈக்குவேஷனை 1 ன்னு எடுத்துக்கோங்க. z not be the root of the equation number 1. So ஒரு நம்பர் z not ரூட்டா இருந்ததுன்னா this z not satisfying this equation. Therefore replace all x by z naught. இப்போ இதுல இருந்து என்ன ஆயிடுது பாருங்க. So p of z naught equal to 0 ன்னு ஆயிடும். p of z naught equal to 0. So உங்க பாலினாமியல்ல எங்கெல்லாம் x இருக்கோ wherever x replace that x by z naught. So இப்போ an x it is z naught அதாவது so p of z naught equal to 0. Actually நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, so what we need to prove, ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம். z நாட்ங்கிறது ரூட். so z நாட் ரூட்னா p of z நாட் equal to 0. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது z நாட் பார் z ரூட்னு ப்ரூவ் பண்ணணும். z நாட் கூட பார் கான்ஜுகேட் வந்து ரூட்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா p of z நாட் பார் ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரூஃப் கம்ப்ளீட் ஆயிடுது. ஸோ இப்படி ஒரு லைனை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா தியரம் ரிசல்ட் ப்ரூவ்ட் ஆயிடுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். p of z நாட் பார் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த 0வை கொண்டு வர போறோம். ஸோ ஸ்டார்ட் வித் லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் that is p of z நாட் பார். உங்கள் பாலினாமியல்ல ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, பாலினாமியல் ஈக்குவேஷன் p of x ன்னு எடுத்திருக்கிறதுல எங்கெல்லாம் x வருதோ அங்கெல்லாம் z நாட் பாரா மாத்திரலாம். இப்போ an z நாட் பார் பவர் n பிளஸ் a n minus 1 z நாட் பார் பவர் n minus 1 and going. So last பாத்தீங்கன்னா a1 z நாட் பார் x ஓட பிளேஸ்ல சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம் பிளஸ் a நாட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம். திஸ் ஈக்குவல் டு நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். ஸோ இனிஷியலாவே ஒரு ரிசல்ட் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ we know that z bar whole power n is equal to z power n the whole bar. ஸோ இந்த ரிசல்ட் நம்ம வந்து இனிஷியலா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் லெசன்ல படிச்சிட்டோம். ஸோ இந்த ரிசல்ட்டை வந்து இந்த லைன்ல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ z நாட் பார் ஹோல் பவர் என்ன நம்ம எப்படி மாத்திக்கலாம்னா an z நாட் n தி பவர்ல n z நாட் n பார் அப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் a n minus 1 z நாட் பவர் n minus 1 பார் and so on. a1 actually பவர் 1 தான். ஸோ z நாட் நம்ம 1 போடலாம், போடாமே இருக்கலாம். பிளஸ் a நாட். அடுத்தது ஸோ இப்போ an minus 1. ஸோ இதையும் கூட நம்ம எப்படி மாத்துறோம்னு பாருங்க. ஸோ an கூட an பாரா மாத்திக்கலாம். ஏன்னா
ஏஎன்னும் ஏஎன் பாரும் சேம் தான். ஒரு ரியல் நம்பர் இருக்கு, இந்த ரியல் நம்பருக்கு பார் எடுத்தா அகைன் வி கெட் a ரியல் நம்பர். ஸோ we can replace this all coefficients by its bar. ஏஎன் ஏஎன் பார். ஸோ இந்த நம்பர் மாற போறது இல்ல. ஸோ இசட் நாட் என் பார் அப்படியே இருக்கும். எல்லா ரியல் கோஎஃபிஷியன்ஸையும் அந்த பாரா மாத்திக்கலாம். பிகாஸ் அந்த ரியல் நம்பரும் அதனுடைய கான்ஜுகேட்டும் சேம் தான். இசட் நாட் n-1 bar and go in an bar z0 bar plus a0 bar. இங்க சைட்ல வேணா எழுதிக்கலாம். என்ன எழுதுறோம்னா இன் ஜெனரல் ஏஆர் இருந்தா ஏஆர் பார் சேம் தான். ஸோ ஏன்னா இது வந்து ஒரு ரியல் கோஎஃபிஷியன்ஸ். ஏஆர் இஸ் ரியல் ஃபார் ஆல் ஆர். இந்த சிம்பிள் பேர் ஃபார் ஆல். சரி, அடுத்த லைன்ல என்ன பண்றோம்னா தனித்தனியா இருக்கக்கூடிய பாரை ஏஎன் இசட்என் இசட் நாட் பவர் என் தி ஹோல் பார். ஸோ இதுவும் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிஸ் தான், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல படிச்சுட்டு வந்திருக்கிறோம். பிளஸ் an-1 z0 power n-1 whole bar. So on an z0 bar plus a0 bar. அதுக்கு அடுத்தது எல்லாமே ஒவ்வொரு லைன்லயும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி தான். சப்போஸ் இது z1 z2 அப்படி எடுத்தோம்னா z1 bar plus z2 bar and going zn barனா டோட்டலி we can write z1 plus z2 up to plus zn the whole bar மாத்திரலாம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி படி an z0 power n plus an-1 z0 power n-1. So on an sorry a1, this is a1 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 z0 plus a0 the whole bar. எல்லாமே ரிசல்ட்ஸ்ல இருந்து தான் வருது. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் இனிஷியலா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல படிச்சது. இந்த பாருக்கு கீழே இருக்கக்கூடிய லைனை நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. இனிஷியலா நம்ம அந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் வச்சிருக்கோம் p of x ன்னு சொல்லிட்டு. இந்த p of xங்கிற பாலினாமியல்ல இந்த எக்ஸ ஃபுல்லா z0 மாத்தி இருந்தா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் தான். ஸோ அப்போ இந்த பாருக்கு கீழே இருக்கக்கூடிய லைனை நம்ம எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னா this is p of z0 the whole bar. The full line கர்த்தன இந்த பார் அப்படியே இருக்கு. The full line is noted by p of z0. ஆனா உங்களுக்கு தெரியும் p of z0 equal to 0ன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நம்ம ப்ரூஃபோட பிகினிங்ல பாருங்க. Let z0 be the root of the equation, then p of z0 equal to 0. ஸோ அந்த ரிசல்ட்டை நீங்க அப்ளை பண்ணிட்டோம்னா that is equal to 0. p of z0 0 bar. 0 அப்படிங்கிற நம்பருக்கு நான் கான்ஜுகேட் எடுத்தா again get 0. Where this is equal to right hand side. பாருங்க left hand side எடுக்கிறோம். ஸோ left hand side p of z0 bar எடுத்து that is equal to 0ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ இதுல இருந்து என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரூட்டா இருந்தது, ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு ரூட்டா இருந்தால் இட்ஸ் கான்ஜுகேட் இஸ் ஆல்சோ எ ரூட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஆயிடுது. ஸோ நம்ம அந்த லைனை எழுதி முடிக்கலாம். அல்லது p of z0 bar equal to 0. Therefore the conjugate z0 bar is also a root of the given polynomial equation. Hence proved. இந்த தியரத்துல டவுட் இருந்தா கேட்டுக்கோங்கம்மா. தியரம் ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம். குருக்கிரன் டவுட் இருக்கா?